சஷ்டி திதியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? சஷ்டி என்றால் 6. இது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் 6வது நாள் சஷ்டி திதியாகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் சஷ்டி சுக்கிலபட்ச சஷ்டி. பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி ஆகும். புதிய வேலைக்கு சேருதல், வீடு மற்றும் வாகனம் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய சஷ்டி திதி உகந்தது. மேலும் புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளுதல், சிற்பம் மற்றும் வாஸ்து சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுவது, ஆபரணங்கள் வாங்குவது போன்ற செயல்களை செய்யலாம். அது மட்டுமில்லாமல் நகை தயாரிக்கலாம், புதியவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலாம், திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்களை நடத்துதல், கல்வி, கலை போன்ற துறைகளில் புதிய முயற்சிகளை தொடங்குதல் ஆகியவை செய்யலாம். சஷ்டி திதியில் தானம், தர்மம் செய்வது மிகவும் நல்லது. சஷ்டி விரதத்தின் போது முருகனுக்குரிய மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றினை நாள் முழுவதும் ஜெபித்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம். சஷ்டி திதியில் அசைவ உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். திங்கட்கிழமை வரும் சஷ்டி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்நாளில் செய்யப்படும் எந்த காரியமும் முழுமையான பலனை தராது. சஷ்டி அன்று கோபம் கொள்ளக்கூடாது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம், எரிச்சல், பொய் சொல்லுதல், கெட்ட வார்த்தை பேசுதல் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும்.